Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part time job perfect for student, homemakers, and job seeker. Use your free time to earn no fixed hours. Work at yours. Just share and publish content. Simple task. No selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account, you are already eligible. Earn daily income with instant payment. Start from your day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். உங்களுக்கு பணம் அதிகமாக வந்தால் இதை மட்டும் பண்ணாதீங்க. ஏன் பணம் அதிகமாக வந்தால் ஒரு ஆளை மாற்றிடுது. பணம் அதிகமாக வந்தால் உனக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுக்காது, ரியல் பவர் கொடுக்காது. நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுற இருக்கிற இடம், படுக்கிற மெத்தை, உடம்பு சரியில்லைன்னா போகிற ஹாஸ்பிட்டலு, பார்க்குற டாக்டர், இது எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணும். பணம் இருந்தாலும் கஷ்டப்படுறது நீ தனியாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதில் இருந்து எந்த பணக்காரனும் தப்பிக்கவே முடியாது. முக்கால்வாசி அதிகமாக பணம் வச்சுக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் இருந்தால் ஒன்றுமே வேணாம், எல்லாம் பணம் பார்த்துக்கும். பணம் இல்லாதவன் என்ன நினைக்கிறான்னா, பணம் இருக்கிறவங்கிட்ட எல்லாம் இருக்குது. இது முற்றிலும் உண்மை கிடையாது. ஒருத்தர் 500 1000க்கு சுற்றுவார், இன்னொருத்தர் 5 லட்சம் 10 லட்சத்துக்கு சுற்றுவார், பெரிய பணக்காரு 200 கோடி 300 கோடிக்கு சுற்றுவார். இதில் எல்லாரும் மனுஷன்தான், சைஃபர் தான் வித்தியாசம். ஒருத்தர் 500 1000 1000 கோடி. புதுசாக பணம் ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா பணக்கார ஆகிட்டோம்னா நாம் பெரிய அப்பா டக்கர் ஆகிட்டோம். மூடி இந்த எல்லா கதவும் தானாகவே இப்போ திறக்குது. பணம் இருந்தால் இப்படிலாம் திறக்காது, எந்த கதவும் திறக்காது. வெறும் பணத்தினால எந்த கதவும் திறக்காது. ஏன்னா பணம் வந்துடுச்சுன்னா உங்கள் கூடவே அகங்காரம் வந்துடும். சீக்கிரமாக இந்த புது பணக்காரர் கீழே விழுந்துருவார். நான் தான் பணக்காரன்னு ஷோ பண்ணுறது, பெரிய ஹோட்டலுக்கு போய் ஆர்டர் பண்ணுறது, அதை சாப்பிடாமல் வேஸ்ட் பண்ணுறது, யார்கிட்ட பணம் இல்லையோ அவங்க பார்த்து திமிரா பேசுறது, எல்லாம் நார்மலாக புதுசாக பணக்காரங்கெல்லாம் செய்வாங்க. புதுசாக இந்த கார் வாங்கணுன்னு ஸ்டேட்டஸ் போடுறது, நான் அந்த லொக்கேஷனுக்கு போனேன், போயிட்டு வந்தேன், மலேசியா போனேன், சிங்கப்பூர் போனேன், இப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறது. இதே பழைய பணக்காரு இந்த ஸ்டேட்டஸ்லாம் போட மாட்டார். எந்த கார் வச்சுருந்தா நமக்கு என்ன? இந்த அம்பானி 2000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணார். ஆனால் பெரிய பணக்காரு ஒரு 10-20 பேரை கூப்பிட்டு சிம்பிளாக கல்யாணம் பண்ணுவார். இந்த ஸ்டேட்டஸ் போடுற புது பணக்காரர் ஏன் இப்படி போடுறாருன்னா, அவருக்கு ஏதோ ஒரு பணம் வந்துடுது, எந்த வகையிலோ ஒரு பணம் வந்துக்குது, அதை வெளியே காட்டணும், அதனால் அவர் போடுவார். இதே உங்களுக்கோ எங்களுக்கோ ஒரு புதுசாக ஒரு பணக்காரர் லாட்ரி விழுந்ததோ உழைச்சி சம்பாரிச்சதோ அவராண்ட போய் பணம் கேட்டால் அவர் பணம் தரமாட்டார். இதே அவருக்கு பொண்ணு கல்யாணம் கோவாவில் வைக்கிறேன்னா இங்கேருந்து கோவாவுக்கு ஃப்ளைட் போட்டு கொடுப்பாரு, ஹோட்டலில் தங்கிறதுக்கு அறை கொடுப்பாரு, எல்லாம் செய்வார். ஆனால் பணமாக அவர் கொடுக்கவே மாட்டார். அவர் தான் புது பணக்கார். இந்த புது பணக்கார் ஸ்கூலில் நமக்கு ஃப்ரெண்டாக இருந்திருப்பார், அவர் பக்கத்து வீட்டுக்காராக இருந்திருப்பார், 1000 இருந்தாலும் அவர் பணமாக கொடுக்கவே மாட்டார். ஏன்னா இந்த பணக்காரர் ஃப்ரெண்டுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ பணத்தை திரும்பி வரும்னு அவர் கொடுக்கக்கூடாது. அப்படின்னு நினச்சி கொடுத்தாருன்னா அது கண்டிப்பாக வாங்கினவர் கொடுத்தவரும் நல்லா இருப்பார், புது பணக்கார் சூப்பராக இருப்பார். திரும்பி வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த புது பணக்காரர் கொடுத்தாருன்னா அவர் லெவல் வேறு மாதிரி ஆகிடுவார். அவர் திரும்பி வரும் அப்படின்னு நினச்சி புது பணக்காரர் கொடுத்தாருன்னா அந்த பணம் அவருக்கு வரவே வராது. பரம்பரை பணக்காரனுக்கு அவன் வாழ்க்கையில் பணம் இல்லாத நாளே இருக்காது. எந்த நேரம் 24/7 பணம் வந்துக்கிட்டே இருக்கும்.